அங்க நீங்க வந்து ஆவேசமா ஆனா மக்கள் வந்து விஜயை வந்து நீங்க ஆவேசமா அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து கூறுறீங்க. ஆனா மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. சுட்டி காட்டுறேன் சார், நான் கூறல, அவர் செய்வதை சுட்டி காட்டுறேன். ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மாண்பு இருக்கு, மரியாதை இருக்கு, பக்குவம் வேணும். இன்னும் சின்ன பையன் மாதிரி நடிகை மாதிரியே அதே மாதிரி வேஷம் போட்டு ஏத்தி இறக்கி பேசிட்டா எல்லாம் சரியாயிடுமா சார்? எவ்வளவு காலத்துக்கு நான் அதே கதை சொல்லுவீங்க? ஆட்சி அதிகாரம் இருக்கு, காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க ஏன் பிடிக்கல, ஆதாரத்தை ஏன் கொடுக்கல? இப்ப கூட இன்னொரு கடைசியா உடனே சொல்லிடுறேன். ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்லி 9 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை நீக்கிச்சு இந்த தாவேக அரசாங்கம். ஏன் நீக்கிச்சு? ஆதாரம் இல்ல. அப்புறம் யார் போய் சொல்றீங்க? 10 நாளா ஊடகங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு. சபாநாயகரை கவுத்துட்டா ஆட்சி கவுந்துருமா சார்? 59 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சிட முடியுமா? அடிப்படையில கொஞ்சமாவது சென்ஸ் வேணும் சார். எதுவுமே இல்லைன்னா எதுவும் பேச முடியாது. ஏன் மாத்தினீங்க? கோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்ட அபிடவிட்ல ஏன் ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை நீக்கினாங்க தாவேகா? எங்க அண்ணன் புகழேந்தி சொல்வாரா? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நேர்மையா பேசுவாரு. இதுல என்ன சொல்ல போறேன் சார். இப்போ வந்து நான் திருப்பி பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கோடங்கை நடுவுல வர வேண்டாம்னு சொல்லுங்க அன்பு சகோதரர். ஏன்னா நான் ரொம்ப அமைதியா சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் பேசுற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ பொறுக்கிங்க சாராயம் குடிச்சிட்டு செத்ததையும், வண்டி மேல ஏறி 13 பேர்த்த ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும்போது சுட்டதையும் எதோட கம்பேர் பண்றது? யார் சினிமாக்காரன்? எங்க இருந்து வந்தாரு கலைஞர்? அரசியல் விமர்சகர் கீழே திமுக போட்டுக்கோங்க. கலைஞர் சினிமாவில வசனம் எழுதாம சுதந்திர போராட்ட தியாகியா வந்தாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரு? கேட்ட கேள்வி பதில் வரணும். கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. முடியாதுன்னு தெரியும். அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நான் பேசுற பின்னாடி பேசுங்க சார். நீங்க அவை ஒரு முதலமைச்சர் மரியாதை இல்லாம கண்டாபின்னா பேசுங்க. நீங்க அப்படிச்சா லைனா உள்ள போட்டுட்டு பேசுறேன்னு நான் போய் பேசுறேன்னு ஆரம்பிச்சு நீங்க தான் கண்ணன். இது அலோ பண்ணக்கூடாது. அரசு வேலை போடுறதுக்கு பொறுமை இல்லைங்க. நீங்க அவர்கிட்ட பேசுங்க சார். அதனால பேசி பிரயோஜனம் இல்ல. அவர் ஏதோ திமுக கேள்விக்கு பதில் உடனே திமுக சொல்லிடுவீங்க. நீங்களே முடிச்சிருங்க. நீங்களே பேசி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சோன்னு பதில் சொல்லுங்க. பேசுறாரு சார். நான் திமுக திமுக அதிமுக பிரச்சனை இல்லங்க. தாவேகா அரசியல் விமர்சகர் பிரச்சனை சார். போலேன் சார், அமைதியா இருக்கா? புகழேந்தி சொல்லுங்க. அவர் நீங்க புகழேந்தி சொல்லுங்க சார். என்ன வேணா பேசுறேன். புகழேந்தி சொல்லுங்க சொல்லுங்க. புகழேந்தி சார், ஆபிரகாம் சார் பேசுறாங்க, நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்க வார்த்தை சொல்லுங்க. பொய்ய கேட்டுதான் மக்கள் கேளுங்க. பொய்ய கேட்டுதான் மக்கள் ஆட்சியில அமர்த்தினாங்க தாவேகா. பொய்ய கேட்டுதான் இந்த முதலமைச்சர் வேணும்னு உட்கார வச்சிருக்காங்க. பொய்ய கேட்டுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திருச்சியில கூடுறாங்க. ஆகவே யார் பொய்யே? ஒவ்வொரு பையனையும் தோண்ட தோண்ட ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் உள்ள போறாங்க பாருங்க. இல்ல லைனா ஜெயிலுக்கு போறாங்கன்னா இல்லையா பாருங்க. நாடு பூரா லஞ்ச லாவணியம் இல்லாம ஒரு ஆட்சி உருவாகி நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பொய் பேசுறோம் நாங்க? என்ன இப்ப இவங்களுக்கு வேலையை தூக்கி கொடுத்தா அவங்களுக்கு கேளுங்க, தப்பு கிடையாது. 13 பேரை எடப்பாடி ஆட்சியில சுட்டாங்க, அவங்களுக்கு கூட கொடுங்க சார் கேட்கட்டும். என்ன வாட் இஸ் த ராங்? உயிர் தானே சார். யார் இழந்திருந்தாலும் இழப்பு தானே, பேரிழப்பு தானே. அவங்க குடும்பத்துக்கு அது பேரிழப்பு தானே. இதுல நோட்டம், அதுல நோட்டம், இதுல பண்ணா தப்பு, அது பண்ணா தப்பு. சினிமா நடிகர் இங்க மீதியில ஆக்ஸ்போர்ட் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் எல்லாமே சினிமால இருந்து வந்தவங்க தான். இங்க சினிமா தான் ஆட்சியை உருவாக்குச்சு. பேரறிஞர் அண்ணா வேலைக்காரியில் எழுதின பின்னாடி அவர் அங்கே 67 ஆட்சி உண்டு பண்ணியதுல இருந்து வெறும் சினிமாக்காரர்கள் தான். என்னுடைய தலைவரையும் என்னுடைய தலைவியையும் சேர்த்து என்ன தவறு? எப்ப பாரு விஜய்கிட்ட மாத்திரம் நோன்றது போய் சினிமாக்காரரு அப்படின்னு சொல்லி. சினிமா தான் சார் ஜெயிச்சது, ஜெயிக்க முடிஞ்சது. அவர் சொன்னது
அப்புறம் முடிச்சோன்னு வாங்க, அப்புறம் நான் உங்களை வர்றேன். கேளுங்க, நீங்க சுருக்கமா சிங்கிள் லைன்ல கேளுங்க, என்னன்னு கேளுங்க, சிங்கிள் லைன்ல கேளுங்க. ஆமா சார், இப்ப ஜாதி பார்க்காம கொடுத்தாருன்னீங்களே, எந்த அடிப்படையில ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாரு ஒரு அமைச்சரை? இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு, என் நண்பர் தான் ரமேஷ். எந்த அடிப்படையில நின்னாரு? எந்த அடிப்படையில பதில் சொல்லுவாரு லிஸ்ட் போடுவேன் நானு. சார் நான் சொல்றேன் பதில் சொல்றேன். ஏன் ஓட்டா சேப்பாக்கத்துல இருந்து இங்க இருந்து துறைமுக தொகுதியில இருந்து தஞ்சாவூருக்கு ஏன் போய் அம்மாவும் கேள்வி என்ன? இது புதுசா தொகுதி மாதிரி தொகுதி நிக்கிறது புதுசா? போய் சொல்லாதீங்க, ஜாதி பார்க்காம கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க, ஜாதி பார்க்காம கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க, ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. மதம் ஒழிக்கப்பட்டது, ஜாதி ஒழிக்கப்பட்டது, என்ன ஒழிக்கப்பட்டுச்சு? ஜாதியை பார்க்கல, எதையுமே பார்க்கல. மயிலாப்பூர்ல யார் நிப்பாட்டினாரு? மயிலாப்பூர்ல யார் நிப்பாட்டினாரு? சொல்லக்கூடாது, இனி மதம் சொல்லக்கூடாது, அதை சொல்லவும் முடியாது, வாக்குக்கு காசு கொடுக்க முடியாது. விஜய் கிட்ட போய் கத்துக்கோங்க, விஜய் கிட்ட போய் யாரு எம்எல்ஏ தெரியாது, யாரு மந்திரி தெரியாது, அப்போ ஜாதி எப்படி தெரியும்? சரி, புலந்த சொல்லிட்டீங்களா? நான் கேக்குறேன் ஆபரகாம் சார், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேக்குறது ஓகே, அதாவது மயிலாப்பூர்லயும் ஸ்ரீரங்கத்திலயும் யாரு வேட்பாளராக இருந்தார் இல்ல, புகழேந்தர் வெயிட் பண்ணுங்க. அந்த அர்த்தத்துல அவர் என்ன பொதுவான ஒரு அர்த்தத்துல சொல்றாரு. பொதுவா வேட்பாளர்களோ அமைச்சர்களோ வந்து பெரிய அளவுல அவங்க ஒரு பிரபலமோ ஒரு பெரிய பின்புலமோ இல்லாம ஜெயிச்சத அவர் சொல்றாரு. அவங்க ஜாதி மதம் செல்வாக்கு இல்லாம. கண்ணன் உங்களையே கேக்குறேன், ஒரு 20 கேண்டிடேட்டுக்கு ஜாதி சொல்லுங்க, ஒரு 10 கேண்டிடேட் ஜாதி சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 10 கேண்டிடேட் ஜாதி சொல்லுங்க. இல்ல புரியுது. 10 கேண்டிடேட் அமைச்சர் இந்த எம்எல்ஏ ஜாதின்னு சொல்லுங்க. இல்ல புகழேந்த் சார், இல்ல புகழேந்த் சார், சொல்ல முடியுமா? இவனால வந்து எம்ஜிஆர் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு எல்லாம் அந்த கனவு நினைவானது இந்த முதல்வர் விஜயனுடைய தலைமையில். ஓடி போய் தோத்துட்டு முக்காடு போட்டு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு இது நோட்டம் அது நோட்டம்னா ஒண்ணும் பண்ணவே முடியாது. மக்கள் தீர்ப்பை மகேசன். சரி, ஓகே புகழேந்தர்.